அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தல். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றே பல தலைவர்களும் விரும்புவதாக பெயர்களோடு பெதுவெளிக்கு கொண்டு வந்தார் செங்கோட்டையன். அதிமுகவின் 6 மூத்த தலைவர்கள் பழனிசாமியிடம் பேசியும் பயனில்லை என குற்றச்சாட்டு. அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. பாஜக தலைவர்களின் அழைப்பின் பேரிலேயே டெல்லி சென்றேன். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது தொடர்பாக செங்கோட்டையன் பதில். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரலாற்றை பேசி இன்றைக்கு பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மறைமுகமாக செங்கோட்டையன் கேள்வி. முரண்பட்டவர்களை கட்சி நலனுக்காக வீடு தேடி சந்தித்து அரவணைத்தவர் எம்ஜிஆர் என புகழாரம். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள், கோவை செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். எம்ஜிஆரை விடவும் பெரிய தலைவர் உண்டா? ஜெயலலிதாவை விடவும் வியூகம் அமைத்தவர் உண்டா? அதிமுக ஒருங்கிணைப்பை பழனிசாமி மேற்கொள்ளாவிடில் தாங்கள் ஒருங்கிணைப்போம் என சூசகமாக வெளிப்படுத்திய செங்கோட்டையன். யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். (2024) நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. மனசாட்சியுடன் பேசிய செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக இருப்போம் எனவும் உறுதி. ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அறிக்கை.
தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என செங்கோட்டையன் நிரூபித்துள்ளார் எனவும் பெருமிதம். தேனி சுற்றுப்பயணத்தில் செங்கோட்டையனுக்கு பதிலளிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுக வட்டாரத்திலும் அரசியல் களத்திலும் எதிர்பார்ப்பு.